வெல்கம் டு PS127 அகாடமி ஃப்ரெண்ட்ஸ். இது நான் உங்கள் பிரசாந்த். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள். இது பாலிட்டி புக்ல 7th 9th இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவுடைய PDF லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல தேர்தல், அதாவது எலெக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். தேர்தல் என்பது மக்கள் தங்களின் சார்பாக யாரேனும் ஒருவரை அரசியல் தலைவராகவோ அல்லது பிரதிநிதியாகவோ அரசாங்கத்தில் பங்கு பெற தேர்ந்தெடுப்பதற்காக வாக்களிக்கும் நடைமுறை தான் இந்த தேர்தல். இது அரசியலமைப்புல பகுதி 15ல ஆர்டிகல் 324 இருந்து 329 வரைக்கும் தேர்தல் முறை பற்றி சொல்லுது. தேர்தல் பற்றிய புள்ளி விவரங்கள் மற்றும் முடிவுகளை படிக்கும் படிப்பு தேர்தலியல், அதாவது செப்பாலஜின்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் பின்பற்றப்படும் தேர்தல் முறை பாத்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டு தேர்தல் முறை. வாக்குரிமை எந்த மொழி சொல் அப்படின்னு பார்த்தோம்னா சுதந்திரம் என்று பொருள் தரும் பிராங்க் என்ற ஆங்கிலோ பிரெஞ்சு மொழி சொல். எவன் ஒருவன் இளைஞர்களை தன் பக்கம் ஈர்க்கிறானோ எதிர்காலம் அவன் வசமாகிறது என்றவர் ஹிட்லர். அடுத்து தேசிய வாக்காளர் தினம். இது எப்பன்னு பார்த்தோம்னா ஜனவரி 25. இந்தியாவின் முதல் பொது தேர்தல் எப்ப நடந்ததுன்னு பார்க்கலாமா? இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்பு முதல் பொது தேர்தல் 25 அக்டோபர் 1951 இருந்து 21 பிப்ரவரி 1952 வரைக்கும் நடைபெற்றது. இதுல இருந்த மொத்த இடங்கள் பார்த்தோம்னா 489. அதுல 364 இடங்கள்ல இந்திய தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அப்போது இந்தியாவில் இருந்த மொத்த அரசியல் கட்சிகள் எண்ணிக்கை வெறும் 54 தானா. பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் ஒரே சமயத்தில் தேர்தல் நடைபெற்று வந்த வருடம் பாத்தீங்கன்னா 1970 வரைக்கும். அதாவது 1970 வரைக்கும் ரெண்டுத்துக்கும் ஒரே சமயத்தில் தேர்தல் நடந்து வந்திருக்கு. 1971 அப்புறமா இது மாறிடுச்சு. இப்போ கூற்று காரணம் பார்க்கலாம். கூற்று: அரசியல் கட்சிகள் பொது கருத்தினை ஒன்றிணைக்கின்றன. காரணம்: பொது கருத்து தேர்தல் முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி, மேலும் கூற்று காரணத்திற்கான சரியான விளக்கமாகும். அடுத்து பிரதிநிதித்துவத்தின் வகைகள், அதாவது டைப்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் பத்தி பார்க்கலாம். பிறருக்காக பேசும் நடவடிக்கை அல்லது பிறருக்காக செயல்படும் நடவடிக்கை பிரதிநிதித்துவம். பிரதிநிதித்துவ முறை முதலில் துவங்கிய இடம் பாத்தீங்கன்னா தேவாலயம். பிரதிநிதித்துவ சிக்கல்களை தீர்த்து வைக்க கொண்டு வரப்பட்ட பிரதிநிதித்துவ முறைகள்: நிலப்பகுதி சார்ந்த பிரதிநிதித்துவம், விகிதாச்சார பிரதிநிதித்துவம், பணி சார்ந்த பிரதிநிதித்துவம், சிறுபான்மையினருக்கான பிரதிநிதித்துவம். இதெல்லாம் பிரதிநிதித்துவ முறைகள். பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் ஒவ்வொரு பிரிவினரும் விகிதாச்சாரப்படி பிரதிநிதித்துவம் பெற்றிருக்க வேண்டும் என்று குறிப்பிடுபவர் JS மில். பிரதிநிதித்துவத்தின் வகைகள் மொத்தம் 5 வகை இருக்கு. அது முதல் நிலையை கடந்து செல்வது தொகுதி வாக்கு, கட்சி தொகுதி வாக்கு, மாற்று வாக்கு, இரு சுற்று முறை. இதெல்லாம் பிரதிநிதித்துவத்தின் 5 வகைகள். இது 11th புக்ல இருந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தேர்தல் சீர்திருத்தம். இப்போ தேர்தல் சீர்திருத்தம் சம்பந்தமாக சில குழுக்கள் அமைச்சிருக்காங்க. அதுல முக்கியமான குழுக்கள்லாம் எந்தெந்த வருஷம்னு பார்த்துடலாம். டார்குண்டே குழு 1974, தினேஷ் கோஸ்வாமி குழு 1990, வேரா குழு 1993, வெங்கடச்செல்லையா குழு 2002, இந்திய சட்ட ஆணைய அறிக்கை 1999, இந்திரஜித் குப்தா குழு 1998, இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிக்கை 2004, வீரப்ப மொய்லி குழு 2007, டங்கா குழு 2010. இதெல்லாம் தேர்தல் சீர்திருத்தம் சம்பந்தமாக கொண்டு வரப்பட்ட குழுக்கள். வயது வந்தோர் வாக்குரிமையை 21 வயதிலிருந்து 18 குறைத்த சட்ட திருத்தம் பாத்தீங்கன்னா 61வது சட்ட திருத்தம் 1989. இதை எந்த பிரதமரோட காலத்துல கொண்டு வந்தாங்கன்னா ராஜீவ்காந்தி. அடுத்து தேர்தல் ஆணையம். இப்போ தேர்தல் ஆணையம் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். தேர்தல் ஆணையம் என்பது இந்தியாவில் நியாயமான மற்றும் நேர்மையான தேர்தல் நடத்த இந்திய அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்ட சுதந்திரமான மற்றும் தன்னாட்சி பெற்ற அமைப்பு தான் தேர்தல் ஆணையம். ஆர்டிகல் 324 என்ன சொல்றதுன்னா தேர்தல் ஆணையம் அமைப்பது பற்றி கூறுகிறது. இப்போ சில ஃபேக்ட்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். முதல் தேர்தல் ஆணையர் யாருன்னு பார்த்தோம்னா சுகுமார் சென். முதல் பெண் தலைமை தேர்தல் ஆணையர் ரமாதேவி. இப்போ தேர்தல் ஆணையத்தின் கட்டமைப்பு, அதோட கம்போசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதோடைய தலைமையகம் பார்த்தோம்னா புதுடெல்லி நிர்வாசன் சதனில் அமைந்துள்ளது. இதோடைய தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மொத்தம் ஒரு தலைவர் 2 உறுப்பினர். அதாவது ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 2 தேர்தல் ஆணையர்கள். இதோடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களோட தகுதி என்னவா இருக்கணும்னு பார்த்தோம்னா செயலாளர் அல்லது அதற்கு இணையான பதவி வகித்த அல்லது வகித்து வருகின்றவராக இருக்க வேண்டும். பொதுவா IAS அதிகாரிகளே இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க.
தலைமை தேர்தல் ஆணையருக்கும் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் அனைவருக்கும் இங்கு சமமான அதிகாரம் தான் இருக்குதான். அனைவரும் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு இணையான சம்பளம் மற்றும் சலுகைகளும் பெறுகின்றனர். இவங்க 3 பேரும் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் பெரும்பான்மை அடிப்படையில் அமையும். இங்க 3 பேர் இருக்காங்க. அதுல யார் 2 பேரோட முடிவு ஒத்துப்போதோ அதுதான் இங்க முடிவா அமையும். தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமனம் மற்றும் பதவி காலத்தை பத்தி பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிறார் மற்றும் நீக்குகிறார். அதாவது குடியரசுத் தலைவர் தான் தலைமை தேர்தல் ஆணையரும் தேர்தல் ஆணையரையும் நியமிக்கிறாரா நீக்குகிறாரா. ஆனா தலைமை தேர்தல் ஆணையர் உச்சநீதிமன்ற நீதிபதி எப்படி அவர் சிறப்பு பெரும்பான்மை மூலம் பதவி நீக்கம் செய்ய முடியுமோ அப்படிதான் இங்க தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்ய முடியும். அந்த 2 தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள தலைமை தேர்தல் ஆணையரின் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யலாம். இந்த தேர்தல் ஆணையர்களுடைய பதவி காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை. இதில் எது முன்னதாக முடிகிறதோ அதுவரை பதவியில் நீடிப்பார். இவங்களுக்கு மறு நியமனம் இல்லை. ஆனா இந்த தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தலைமை தேர்தல் ஆணையரா நியமிக்கப்பட்டாலும் அவங்களோட பதவி காலம் 6 ஆண்டுகளுக்கு மிகாமல் தான் இருக்கணும். இப்போ தேர்தல் ஆணையத்தின் அதிகாரம் மற்றும் பணிகள் பார்க்கலாம். பாராளுமன்ற மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல் நடத்துவது சம்பந்தமான பணிகளை இவர்கள் கவனிக்கிறாங்க. அடுத்து கட்சி தாவல் தடை சட்டம், அதாவது ஆன்டி டிஃபெக்ஷன் லா பத்தி பார்க்கலாம். கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்னா என்னன்னா, ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு செல்லும் நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினரை தகுதி இழப்பு செய்வது கட்சி தாவல் தடை சட்டம். இது 52வது சட்ட திருத்தம் 1985 படி 10வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. 91வது சட்ட திருத்தம் 2003 படி இது திருத்தம் செய்யப்பட்டது. அதன்படி இனி கட்சி பிளவரும் சூழலிலும் கட்சி தாவலின் அடிப்படைகள் பொருந்தாது எனப்பட்டது. இப்போ கட்சி தாவல் தடை சட்டத்தோட ப்ரொவிஷன்ஸ், அதாவது அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மொத்தம் இது 4 அம்சங்கள் இருக்குது. தகுதி இழப்பு, விதிவிலக்குகள், தீர்மானிக்கும் அதிகாரம், விதியை உருவாக்கும் அதிகாரம், அதாவது டிஸ்குவாலிஃபிகேஷன், எக்ஸெப்ஷன், டிசைடிங் அத்தாரிட்டி, ரூல் மேக்கிங் பவர். இதெல்லாம் கட்சி தாவல் தடை சட்டத்தோட அம்சங்கள். இதுல முதல்ல 3 அம்சம் பார்க்கலாம். உறுப்பினர் தகுதி இழப்பு, அதாவது டிஸ்குவாலிஃபிகேஷன். அது என்ன சொல்ல வராங்கன்னா, தனது விருப்பத்தின் அடிப்படையில் உறுப்பினர் தன் பதவியை விட்டு விலகும் போது, தன் கட்சியின் வழிகாட்டுதலுக்கு எதிராக வாக்களிக்கும் போது, அல்லது தன் கட்சியின் முன் அனுமதியின்றி வாக்களிப்பில் இருந்து விலகி இருக்கும் போது, அப்புறம் ஒரு சுயேட்சை வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் அரசியல் கட்சியில் சேரும் போது, ஒரு நியமன உறுப்பினர், அவர் பாத்தீங்கன்னா கலை அறிவியல் இருக்காங்கல்ல, அவங்களாம் நியமன உறுப்பினர், அவர் பதவி நாளிலிருந்து 6 மாத காலத்திற்கு பிறகு ஏதேனும் கட்சியில் சேரும் போது இவங்களெல்லாம் உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி இழப்பு பண்ணுவாங்க. அடுத்து விதிவிலக்குகள். சில விதிவிலக்குகள்: ஒரு கட்சியின் 2/3 பங்குக்கு குறையாத உறுப்பினர்கள் மற்றொரு கட்சியுடன் இணைக்கப்படும் போது அல்லது புதிய கட்சி தொடங்கும் போது உறுப்பினர்களுக்கு தகுதி இழப்பு கிடையாதாம். அதே மாதிரி சபாநாயகராக, துணை சபாநாயகராக, மாநிலங்களவை துணைத் தலைவராக பதவியேற்ற உறுப்பினர் ஒருவர் தனது சுய விருப்பத்தின் பேரில் கட்சியிலிருந்து விலகினாலும் சபாநாயகர் பதவி முடிந்த பிறகு மீண்டும் கட்சியில் சேர்த்து கொள்ளப்படுவார். அவருக்கு தகுதி இழப்பு கிடையாது. இதெல்லாம் அதோடைய எக்ஸெப்ஷன்ஸ். அடுத்து தீர்மானிக்கும் அதிகாரம். இந்த தகுதி இழப்பை யார் தீர்மானிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சபாநாயகரே ஒரு உறுப்பினர் தகுதி நீக்கத்திற்கு ஆளானவரா இல்லையா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர். எனினும் அவரோட முடிவு நீதிமன்ற மறு ஆய்வுக்கு உட்படும். இப்போ கட்சி தாவல் தடை சட்டத்தை பத்தி பார்த்துட்டோம். அடுத்து நோட்டா, அப்புறம் விவிபிஏடி இதை பத்தி பார்க்கலாம். நோட்டான்னா நன் ஆஃப் த அபவுன்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்ல மேற்கண்ட எவரும் இல்லை. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் எவரையும் தேர்வு செய்ய விருப்பம் இல்லை எனில் வாக்காளர்கள் நோட்டாவில் தங்கள் வாக்கை பதிவு செய்யலாம். இது மின்னணு வாக்குப்பதிவில் கடைசி இடத்தில் அமைந்திருக்கும். இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் 1961 விதி 49(o) படி நோட்டா கொண்டு வரப்பட்டது. அதாவது இது என்ன சொல்லுது, விதி 49(o) அப்படின்னா, வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று படிவம் 17A பூர்த்தி செய்த பின்னர் எனக்கு எந்த வேட்பாளருக்கும் வாக்களிக்க விருப்பமில்லை என்ற எதிர்மறை வாக்கினை பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதி சொல்லுது. இதை வச்சுதான் நோட்டா கொண்டாந்தாங்க. நோட்டா இந்தியா முழுவதும் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2014 MP எலெக்ஷன்ல. நோட்டாவை கொண்டு வந்த முதல் நாடு கொலம்பியா.
நாம 14வது நாடு. இப்போ விவிபிஏடி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல், அதாவது வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளரின் பெயரும் எதிரில் உள்ள பொத்தானை அழுத்தி செலுத்தப்பட்ட வாக்கானது சரியானபடி பதிவாகி உள்ளதா என்பதை வாக்கு செலுத்துபவர் அறிந்து கொள்ள கொண்டு வரப்பட்டது. இந்தியாவில் விவிபிஏடி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2014. இதுவும் எம்பி எலெக்ஷன்ல. விவிபிஏடியின் கால நேரம் 7 வினாடிகள். நம்ம யாருக்கு வாக்களிச்சிருக்கோம் அப்படின்றது இந்த விவிபிஏடி காமிக்கும். அது 7 வினாடி கழிச்சு கீழே விழுந்துரும். அடுத்து இந்தியாவில் தேர்தல் முறைகள். நம்ம நாட்டுல இருக்கிற தேர்தல் முறை பத்தி பார்க்கலாம். இந்தியாவில் நார்மலா 2 வகை தேர்தல்கள் நடைபெறுது. ஒண்ணு நேரடி தேர்தல், இன்னொன்னு மறைமுக தேர்தல். நேரடி தேர்தல் பாராளுமன்ற, சட்டமன்ற, உள்ளாட்சி மன்ற தேர்தல்லாம் நேரடி தேர்தல். ஏன்னா இது மக்கள் நேரடியா சென்று ஓட்டு போடுறாங்க. மறைமுக தேர்தல்ன்றது குடியரசுத் தலைவர் தேர்தல், துணை குடியரசுத் தலைவர் தேர்தல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மறைமுக தேர்தலும் நடக்குது. இதெல்லாம் மக்கள் நேரடியா சென்று ஓட்டு போடல, அவங்களுடைய பிரதிநிதிகள் மூலம் தான் இந்த ஓட்டெல்லாம் போடப்படுது. இப்ப நேரடி மறைமுக தேர்தலுடைய நிறை குறைகள் பத்தி பார்க்கலாம். முதல்ல நேரடி தேர்தலின் நிறைகள். பிரதிநிதிகள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதால் இது வலுவான மக்களாட்சி கொண்டதாக கருதப்படுகிறது. அரசாங்க நடவடிக்கைகள் மக்களுக்கு தகுதியான பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க கற்பிக்கும். மக்களை தீவிர அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுத்தும். ஆட்சியாளர்கள் தங்கள் செயல்களுக்கு பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தும். இப்போ நேரடி தேர்தலுடைய குறைகள் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். இங்கு தேர்தல் நடத்துவதற்கு அதிக செலவு ஏற்படுகிறது. எழுத்தறிவற்ற வாக்காளர்கள் பொய்யான பரப்புரைகளால் தவறாக நடத்தப்படுகிறார்கள். அதே மாதிரி சாதி மதம் சார்ந்த பிரச்சனைகள் சவாலாக அமைகின்றது. சுதந்திரமான நியாயமான தேர்தல் முறை உறுதி செய்வது தேர்தல் ஆணையத்திற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. சில வேட்பாளர்கள் வாக்காளர்களுக்கு பணம், பொருள் அல்லது பணிகள் மூலமாக தங்கள் செல்வாக்கை செலுத்துகின்றனர். தேர்தல் பரப்புரைகளின் போது சில நேரங்களில் வன்முறைகள், பதற்றங்கள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அடுத்து மறைமுக தேர்தலுடைய நிறைகள். இங்கு தேர்தல் நடத்தும் செலவு குறைவு. மறைமுக தேர்தல் முறை இந்தியா போன்ற பெரிய நாடுகளுக்கு உகந்ததா அமையுது. இப்போ மறைமுக தேர்தலுடைய குறைகள் பத்தி பார்க்கலாம். மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் மட்டும் மறைமுக தேர்தலில் பங்கு பெறுவதால் மக்களின் உண்மையான விருப்பம் இங்கு பிரதிபலிப்பது இல்லை. இது குறைந்த ஜனநாயக தன்மையை வெளிப்படுத்துகிறது. அடுத்து வாக்காளர் இங்கு குறைவாக இருப்பதால் ஊழல், கையூட்டு, குதிரை பேரம் ஆகியவற்றுக்கு அதிக வாய்ப்பு அளிக்கிறது. இதெல்லாம் மறைமுக தேர்தலுடைய குறைகள். இப்போ உலக அளவில் கட்சி முறைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உலக அளவில் கட்சி முறைகள் மொத்தம் 3 வகை. அதாவது ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை. அதாவது சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம், 2 பார்ட்டி சிஸ்டம், மல்டி பார்ட்டி சிஸ்டம். ஒரு கட்சி முறை அப்படின்னா என்னன்னா, ஒரே ஒரு ஆளும் கட்சி மட்டும் அரசியலில் பங்கு பெறும். எதிர்கட்சிகளுக்கு இங்கு அனுமதி இல்லை. எடுத்துக்காட்டு சீனா, கியூபா, வடகொரியா, முன்னாள் சோவியத் யூனியன். இரு கட்சி முறை. இரு கட்சிகள் அரசியலில் இங்கு பங்கு பெறும். எடுத்துக்காட்டு அமெரிக்கா, இங்கிலாந்து. பல கட்சி முறை. 2க்கும் மேற்பட்ட கட்சிகள் அரசியலில் பங்கு பெறும். எடுத்துக்காட்டு இந்தியா, இலங்கை, பிரான்ஸ், இத்தாலி, ஸ்வீடன், நார்வே. உலகின் அதிக எண்ணிக்கையிலான கட்சிகள் கொண்ட நாடு இந்தியா தான். அடுத்து அரசியல் கட்சிகள். அரசியல் கட்சிகள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். தன்னார்வத்தோடு ஏற்படுத்தப்பட்ட தனி மனிதர்களின் அமைப்பு அல்லது ஒரே மாதிரியான சிந்தனை உடையவர்கள் ஒன்றிணைந்து பொது நலன், அதாவது காமன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் உருவாகும் சுய விருப்ப அமைப்பு தான் அரசியல் கட்சிகள்னு சொல்லுவாங்க. இவர்கள் சமூகத்திற்கான திட்டங்களை உருவாக்கி தேர்தல் மூலம் மக்களின் ஆதரவை பெற்று அரசியல் அதிகாரத்தை அடைந்து தங்கள் கொள்கைகளை செயல்படுத்த முயல்கிறார்கள். இதுதான் அரசியல் கட்சியோட டெபினேஷன். இப்போ அரசியல் கட்சிகளுடைய முக்கியத்துவத்தை பத்தி பார்க்கலாம். குடிமக்களுக்கும் கொள்கை வகுப்பவர்களுக்கும் பாலமாக இந்த அரசியல் கட்சிகள் அமைகிறது. மக்களாட்சியின் முதுகெலும்பு என்றும் அழைக்கப்படுகிறது. அரசாங்கத்தை உருவாக்க மிகவும் அவசியமாக அமைந்துள்ளது. இதெல்லாம் அரசியல் கட்சியோட முக்கியத்துவங்கள். அரசியல் கட்சிகளோட பண்புகள், அதாவது அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பொதுவான குறிக்கோள்கள் மற்றும் பகிர்ந்தளிக்கப்பட்ட மதிப்பீடுகள் கொண்ட மக்களை கொண்டிருக்கும் கட்சி தான் இந்த அரசியல் கட்சி. தனக்கென கொள்கைகள் மற்றும் திட்டங்களை கொண்டிருக்கும். அரசியலமைப்பின் வழியாக மட்டுமே அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிக்கும். தேசிய நலனை மேம்படுத்த முயற்சிக்கும். இதெல்லாம் அரசியல் கட்சியுடைய பண்புகள். அடுத்து
அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகள் அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். முதல்ல ஆட்சி செய்தல், அதாவது தேர்தலில் போட்டியிட்டு அரசாங்கத்தை அமைப்பது, இயக்குவது மற்றும் மக்களுக்கான திட்டங்களையும் கொள்கைகளையும் உருவாக்கி செயல்படுத்துவது. இது ஆட்சி செய்யறதுல வருது. அதுக்கப்புறம் எதிர்கட்சி, இவங்க தேர்தலில் வந்து தோற்றாலும் எதிர்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சியின் தவறுகளை வந்து சுட்டி காட்டுவது. அமைப்பு ரீதியான பணிகள் இவங்களுக்கு தனியா இருக்குது. அதாவது பிரச்சாரம், பேரணிகள் ஏற்பாடு செய்வது மற்றும் தேர்தல் அறிக்கை வந்து வெளியிடுவது. இதெல்லாம் வந்து இவங்களுடைய அமைப்பு ரீதியான பணிகள். அடுத்து வேட்பாளர்களை முன்மொழிவது. இவங்க தான் வந்து வேட்பாளர்களை நாமினேட் செய்ய வைக்கிறாங்க. மக்களாட்சி முறையில் முக்கிய பங்கு வகிப்பது பொது கருத்து. இப்போ தேர்தல் அறிக்கை, அதாவது பார்ட்டி மேனிஃபெஸ்டோ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். தேர்தலுக்கு முன்பான பரப்புரையில் வேட்பாளர்கள் தங்களது கட்சி ஆட்சிக்கு வந்தால் மேற்கொள்ளப்படும் திட்டங்களையும் கொள்கைகளையும் அறிவிப்பது தேர்தல் அறிக்கை. அரசியல் கட்சியோட அங்கங்கள் பத்தி பார்க்கலாம். அதோடைய காம்பனன்ட்ஸ் மொத்தம் 3 இருக்கு. தலைவர், செயல் உறுப்பினர்கள், தொண்டர்கள், அதாவது லீடர்ஸ், ஆக்டிவ் மெம்பர்ஸ், ஃபாலோவர்ஸ். இவங்களாம் வந்து அரசியல் கட்சியின் அங்கங்கள். அடுத்து இந்தியாவில் புதிய கட்சி தொடங்க வழிமுறையை பத்தி பார்க்கலாம். அக்கட்சி குறைந்தபட்சம் 100 உறுப்பினர்களை கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் ஒவ்வொருவரும் வாக்காளர் அடையாள அட்டையை கொண்டிருத்தல் வேண்டும். அக்கட்சி தனியாக சட்ட ஆவணத்தை கொண்டிருத்தல் வேண்டும். அக்கட்சி தோற்றுவிக்கப்பட்ட 30 நாட்களுக்குள் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பதிவு செய்திருத்தல் வேண்டும். இதெல்லாம் வந்து செஞ்சா இந்தியாவில புதிய கட்சி வந்து தொடங்கலாம். அடுத்து ஒரு கட்சி தேர்தல் ஆணையத்திடம் அங்கீகாரம் பெற என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கட்சி வந்து 5 ஆண்டுகள் அரசியல் செயல்பாடுகள்ல வந்து ஈடுபட்டு இருக்கணும். அக்கட்சி வேட்பாளர்கள் இறுதியாக நடைபெற்ற பொது தேர்தலில் 6% வாக்குகள் வந்து பெற்றிருக்க வேண்டும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950-51 இது வந்து என்ன பண்ணிருக்குன்னா, கட்சிகள் வந்து அங்கீகரிக்கும் வழிமுறைகளை வந்து உருவாக்கியுள்ளது. அடுத்து செல்வாக்கு மற்றும் பரப்பளவு அடிப்படையில் அரசியல் கட்சிகளின் வகைகள் வந்து பார்க்கலாம். அரசியல் கட்சிகளின் வகைகள் செல்வாக்கு மற்றும் பரப்பளவு அடிப்படையில் மொத்தம் 2 வகை வந்து இருக்குது. ஒன்று வந்து தேசிய கட்சிகள், 2வது வந்து மாநில கட்சிகள். ஆனா அதோடைய 3 படிநிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், சுயேட்சை கட்சிகள். இப்போ தேசிய கட்சிகள் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். நாடு முழுவதும் செல்வாக்கு பெற்ற கட்சிகள் தான் வந்து இந்த தேசிய கட்சிகள். இவை குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் வலிமையுடையதாக இருக்கும். 2017 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் வந்து மொத்தம் 7. இப்போ மாநில கட்சிகள், குறிப்பிட்ட மாநிலங்களில் மட்டும் செல்வாக்கு பெற்ற கட்சி தான் வந்து மாநில கட்சி. இவை 1 அல்லது 2 மாநிலங்களில் வலிமையுடையதாக இருக்கும். இப்போ தேசிய கட்சிக்கான தகுதிகள், அதாவது ஒரு கட்சி தேசிய கட்சியா ஆகணும் அப்படின்னா அதோடைய தகுதிகள் என்ன அப்படின்னு பார்க்கணும். மொத்தம் 3 தகுதி வந்து இருக்குது. ஏதாவது ஒண்ணு வந்து இது கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் அது தேசிய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முதல்ல தகுதி 1, குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் நடைபெற்ற மக்களவை அல்லது சட்டமன்ற தேர்தலில் 6% வாக்குகள் பெற்றிருக்க வேண்டும். அத்துடன் ஏதேனும் ஒரு மாநிலம் அல்லது மாநிலங்களில் குறைந்தபட்சம் 4 மக்களவை தொகுதிகளில் வென்றிருக்க வேண்டும். அடுத்து தகுதி 2, இறுதியாக நடைபெற்ற மக்களவை தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில், அதாவது 11 இடங்களில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். அடுத்து தகுதி 3, குறைந்தபட்சம் 4 மாநிலங்களிலாவது மாநில கட்சி என்ற அந்தஸ்தை வந்து பெற்றிருத்தல் வேண்டும். இந்த 3 தகுதியில ஏதாவது ஒரு தகுதி பெற்றிருந்தாலும் அது தேசிய கட்சி. மாநில கட்சிகளின் வேறு பெயர் வந்து பாத்தீங்கன்னா பிராந்திய கட்சிகள், அதாவது ரீஜனல் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ மாநில கட்சி ஆவதற்கான தகுதிகள் என்னன்னு பார்க்கணும். மொத்தம் 5 தகுதி இருக்குது. இது புக்ல வந்து கொஞ்சம் குழப்பமா கொடுத்துருக்காங்க. இது லட்சுமிகாந்த் புக்ல இருந்து எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் பாத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 5 தகுதி இருக்கு. இந்த 5 தகுதியில ஏதாவது ஒரு தகுதி பெற்றிருந்தாலும் அது வந்து மாநில கட்சியா. தகுதி 1, ஒரு மாநில சட்டமன்ற தேர்தலில் 6% வாக்குகள் பெற்றிருக்க வேண்டும். அத்துடன் குறைந்தபட்சம் 2 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அடுத்து தகுதி 2, ஒரு மாநில மக்களவை தேர்தலில் 6% வாக்குகள் பெற்றிருக்க வேண்டும். அத்துடன் குறைந்தபட்சம் ஒரு மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். அடுத்து தகுதி 3, ஒரு மாநில சட்டமன்ற தேர்தலில் மொத்த இடங்களில் 3% இடங்கள் அல்லது 3 இடங்கள் எது அதிகமோ அதை வெல்ல வேண்டும். அடுத்து தகுதி 4, ஒரு மாநிலத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு 25 மக்களவை தொகுதிகளிலும் ஒரு தொகுதி என்ற விகிதத்தில் வென்றிருக்க வேண்டும். அடுத்து தகுதி 5, ஒரு மாநில சட்டமன்ற அல்லது மக்களவை தேர்தலில் இடங்கள் வெல்லாவிட்டாலும்
ஒட்டுமொத்தமாக 8% வாக்குகள் பெற்றிருக்க வேண்டும். இந்த 5 தகுதியில ஒரு தகுதி பெற்றிருந்தாலும் ஒரு கட்சி மாநில கட்சின்னு சொல்லிட்டு அங்கீகாரம் பெறும். இப்போ சுயேட்சை வேட்பாளர் அப்படின்னா யாருன்னு பார்த்தோம்னா, எந்த கட்சியிலும் சேராமல் தானாக மக்களவை அல்லது மாநில சட்டமன்ற தேர்தலிலிருந்து போட்டியிடும் நபர் தான் இந்த சுயேட்சை வேட்பாளர். அடுத்து தேர்தல் முடிவுகள் அடிப்படையில் கட்சியின் வகைகள் பார்க்கலாம். தேர்தல் முடிவுகள் அடிப்படையில் கட்சியின் வகைகள் மொத்தம் 3 வகை. பெரும்பான்மை கட்சி, எதிர்கட்சி, சிறிய கட்சி. அதாவது மெஜாரிட்டி பார்ட்டி, அப்போசிஷன் பார்ட்டி, மைனாரிட்டி பார்ட்டி. இப்போ ஒவ்வொன்றத்தையும் பார்த்துட்டு வரலாம். பெரும்பான்மை கட்சி, மெஜாரிட்டி பார்ட்டி அப்படின்னா என்னன்னா, தேர்தலில் ஒரு அரசியல் கட்சியின் வேட்பாளர் மற்ற கட்சிகளின் வேட்பாளர்களை விட அதிக எண்ணிக்கையில் தேர்வு பெற்றிருப்பின் அக்கட்சி பெரும்பான்மை கட்சி. பெரும்பான்மை பெற்ற கட்சியை அரசாங்கத்தை அமைத்து ஆட்சி நடத்துகிறது. இப்ப பெரும்பான்மை கட்சி அப்படின்னு பார்த்துட்டோம். எதிர்கட்சி, அப்போசிஷன் பார்ட்டி பத்தி பார்க்கலாம். தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற கட்சிக்கு 2வது அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்களை கொண்ட கட்சி தான் இந்த எதிர்கட்சி. மக்களாட்சி வெற்றிகரமாக செயல்பட வலுவான எதிர்கட்சி அவசியம். அடுத்து மக்களாட்சியில் எதிர்கட்சியின் பங்கு பார்க்கலாம். ஆளும் கட்சியின் தன்னிச்சையான போக்கை கட்டுப்படுத்தும். அரசாங்கத்தின் கொள்கைகள், சட்ட மசோதாக்களை மற்றும் தோல்விகளை தீவிரமாக விமர்சிக்கும். அரசாங்கம் கவனம் செலுத்தாத முக்கிய பொது பிரச்சனைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். அடுத்து மக்களாட்சியில் எதிர்கட்சியின் தலைவரின் பங்கு பற்றி பார்க்கலாம். கேபினெட் அமைச்சர் பதவிக்கு தகுதி பெறுபவர் எதிர்கட்சி தலைவர். இவர் ஆளும் கட்சியின் தவறான கொள்கைகளை எதிர்ப்பார். எதிர்கட்சி தலைவர் அல்லது எதிர்கட்சியின் மூத்த உறுப்பினர் ஒருவர் பொது கணக்கு குழு தலைவராக, அதாவது பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி, அதுல தலைவராக இருந்து அரசு துறைகளின் செயல்பாடுகளை கேள்விக்கு உள்ளாக்குவார். மக்கள் நலனுக்காக செலவிடப்படும் பொது பணத்தை ஆய்வு செய்வார். அடுத்து மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ஸ், அவங்களுடைய தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதில் எதிர்கட்சி தலைவர் முக்கிய பங்கு வகிக்கிறார். அடுத்து சிறிய கட்சி, அதாவது மைனாரிட்டி பார்ட்டி அப்படின்னு என்னன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் எண்ணிக்கையில் குறைவான எண்ணிக்கையை கொண்ட கட்சி தான் இந்த சிறிய கட்சி. ஒரு கட்சி ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை பெறாத போது சில கட்சிகள் இணைந்து அரசாங்கம் அமைக்கின்றன. அந்த அரசாங்கத்தின் பெயர் தான் இந்த கூட்டணி அரசாங்கம், அதாவது கோயலேஷன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்து அழுத்த குழுக்கள், அதாவது பிரஷர் குரூப்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். அழுத்த குழுக்கள், பிரஷர் குரூப்ஸ் என்பது பொது நலன்களை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் தீவிரமாக செயல்படும் மக்கள் குழு இந்த அழுத்த குழுக்கள். இக்குழுக்கள் அரசின் மீது அழுத்தம் செலுத்தி அரசின் கொள்கைகளை மாற்றம் கொண்டு வரும்படி நெருக்கடி தருவதால் இக்குழுக்கள் அழுத்த குழுக்கள் என்று அழைக்கப்படுகிறது. இவை நலக்குழுக்கள் அல்லது தனிப்பட்ட நலக்குழுக்கள், அதாவது இன்ட்ரெஸ்ட் குரூப்ஸ் ஆர் வெஸ்டட் குரூப்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. அழுத்த குழுக்கள் என்ற சொல்லை உருவாக்கிய நாடு பாத்தீங்கன்னா ஐக்கிய அமெரிக்கா. அரசியலின் மற்றொரு முகம் என்று அழைக்கப்படுவது பார்த்தோம்னா இந்த அழுத்த குழுக்கள். இந்தியாவில் அழுத்த குழுக்களின் நிலை பத்தி பார்க்கலாம். அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரெஞ்சு, ஜெர்மனி போன்ற நாடுகளில் இருப்பதை போல் வளர்ச்சி அடைந்த குழுவாக இந்தியாவில் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்தியாவில் காணப்படும் அழுத்த குழுக்களின் வகைகள். இங்க என்னென்ன அழுத்த குழுக்கள் அப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வணிக குழுக்கள், தொழிற்சங்கங்கள், விவசாய குழுக்கள், தொழில்முறை குழுக்கள், மாணவர் அமைப்பு, மத அமைப்பு, பழங்குடி அமைப்பு, மொழி குழுக்கள், கோட்பாடு அடிப்படை குழுக்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுக்கள். இதெல்லாம் பார்த்தோன்னா இந்தியாவில் இருக்கிற அழுத்த குழுக்கள். அதுல ஒவ்வொன்றுக்கும் அதோடைய எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். வணிக குழுக்கு பார்த்தோன்னா இந்திய வணிகம் மற்றும் தொழில்துறை சம்மேளத்தின் கூட்டமைப்பு, அதாவது FICCIன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தொழிற்சங்கங்களுக்கு பார்த்தோன்னா அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ், அதாவது AITUC. அடுத்து விவசாய குழுக்களுக்கு பார்த்தோன்னா அகில இந்திய விவசாயிகள் சங்கம். அடுத்து தொழில்முறை குழுக்களுக்கு பார்த்தோன்னா இந்திய மருத்துவ சங்கம். அடுத்து மாணவர் அமைப்புக்கு பார்த்தோன்னா அகில இந்திய மாணவர் சம்மேளம். அடுத்து மத அமைப்புக்கு பார்த்தோன்னா அகில இந்திய சீக்கிய மாணவர் பேரவை. அடுத்து பழங்குடி அமைப்புக்கு பார்த்தோன்னா இளம் பதாகா சங்கம். அடுத்து மொழி குழுக்கு பார்த்தோன்னா தமிழ் சங்கம். அடுத்து கோட்பாட்டு அடிப்படை குழுக்களுக்கு பார்த்தோன்னா தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம். அடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழுக்களுக்கு பார்த்தோன்னா நர்மதா பச்சாவோ ஆந்தோலன். இவங்கெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற அழுத்த குழுக்கள் மற்றும் அவங்களுடைய எடுத்துக்காட்டுகள். இந்தியாவில் அழுத்த குழுக்களின் செயல்பாடுகள், அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அரசியல் பங்கேற்பு, அதாவது அழுத்த குழுக்கள் எந்த கட்சியுடனும் அணி சேருவது இல்லை. தேர்தலில்
போட்டியிட்டு அதிகாரத்தை கைப்பற்றுவதும் இல்லை. இது மாறாக மனுக்கள், பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள் மூலம் அரசுக்கு கோரிக்கையை நிறைவேற்ற அழுத்தம் அளிக்கிறது. அடுத்து கல்வி. குறிப்பிட்ட பிரச்சனைகள் குறித்து ஆராய்ச்சி மேற்கொள்கிறது. இணையதளம் கல்வியாளர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் பிரபலங்கள் மூலமாக அரசாங்க கொள்கைகளின் மீதான தங்களது கருத்துக்களை மக்களிடம் சேர்க்கிறது. அடுத்து கொள்கை உருவாக்கம். அதாவது தங்கள் நிபுணத்துவம் மற்றும் தகவல்கள் மூலமாக அரசாங்கம் கொள்கை உருவாக்கும் போது அழுத்த குழுக்கள் ஆலோசனை வழங்குகிறது. இதெல்லாம் அழுத்த குழுக்கள். இப்போ அழுத்த குழுக்கள் பத்தி பார்த்துட்டோம். அடுத்து தேர்தல் சின்னங்கள், அதாவது எலக்டோரல் சிம்பிள்ஸ். தேர்தல் சின்னங்கள் என்பது என்னன்னு பார்த்தோம்னா, வாக்காளர்கள் எளிதில் அடையாளம் காணவும், புரிந்து கொள்ளவும், நினைவில் கொள்ளவும் மற்றும் அங்கீகரிக்கவும் உதவுவது இந்த தேர்தல் சின்னங்கள். யானை, சிங்கம் தவிர்த்து விலங்குகள் சின்னங்கள் வழங்குவதை தேர்தல் ஆணையம் நிறுத்தி வைத்துள்ளது. தேர்தல் சின்னங்கள் ஆணை, அதாவது எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ஆர்டர்ஸ் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1968. தேர்தல் சின்னங்கள் ஆணைகளின்படி சின்னங்களின் வகைகள் மொத்தம் 2 வகை. ஒன்று ஒதுக்கப்பட்ட சின்னங்கள், இன்னொன்று ஒதுக்கப்படாத சின்னங்கள். ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு மட்டுமானது. ஒதுக்கப்படாத சின்னங்கள் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிக்கு மட்டுமானது. இவர்கள் தாங்கள் விரும்பும் சின்னத்தில் தேர்தலில் போட்டியிட முடியாது. இத்தகைய கட்சி தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்படும் தேர்தல் குழுவில், அதாவது போல் பேனலில் உள்ள ஏதேனும் ஒரு சின்னத்தை தேர்வு செய்தல் வேண்டும். அடுத்து தேசிய கட்சி சின்னம், மாநில கட்சி சின்னம். அதை பத்தி பார்க்கலாம். தேசிய கட்சி சின்னம், இதுக்கு நாடு முழுவதும் ஒரே சின்னம் ஒதுக்கப்படும். எந்த கட்சிக்கும் அல்லது சுயேட்சை வேட்பாளருக்கும் ஒதுக்கப்பட மாட்டாது. மாநில கட்சிக்கு பாத்தீங்கன்னா மாநிலம் முழுவதும் ஒரே சின்னம் ஒதுக்கப்படும். எந்த கட்சியும் அந்த சின்னத்தை அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் பயன்படுத்த முடியாது. ஆனால் அதை வேறு மாநிலங்களில் பயன்படுத்தலாம். எடுத்துக்காட்டு, மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனை கட்சியும், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முக்தி மோர்ச்சா கட்சியும் வில்லம்பு சின்னத்தை பயன்படுத்துகின்றன. இதுதான் தேர்தல் சின்னங்கள். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாம தேர்தல், அரசியல் கட்சிகள் மற்றும் அழுத்த குழுக்கள் பத்தி ஒரே வீடியோல பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணுங்க. மறக்காம படிச்சுட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது படிச்சுட்டு இருக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.